என்ன காமாச்சி, துளசிக்கு இப்போ எப்படி இருக்குது? உடம்புக்கு தேவையில்லையா? காய்ச்ச தானே. இப்போ தான் நிச்சயம் முடிஞ்சு பிள்ளை கண்ணு என்னவோ பட்டுச்சோ என்னமோ, அவள் அம்மா சுற்றி போட்டாலோ என்னவோ. பூமாரி எங்கே? பூமாரி எங்க காங்கல 2 வருஷம் என் தானே போனீங்க. பூமாரி எங்கே? இல்லைங்கத்த, துளசிக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கி, டைஃபாய்டு காய்ச்சலாமே. அதான் டாக்டர் சொல்லியிருக்காரு 2 நாள் வச்சு பார்க்கணும். என்னவோ அந்த இதெல்லாம் ஊசிலாம் குத்தி குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அவன் சாப்பாடு கொண்டுட்டு வரேன்னே, மதினி வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது. இல்லை இருக்கட்டுன்னு வந்தேன். பூமாரி அங்கே இரி அப்படின்னேன். துளசி வச்சியில் தானே இருக்கா, அவள் அம்மா மாத்திரை கேத்திர எங்கேயா வாங்கிட்டு எங்கே வாங்க எதுவும் போனாலும் அவள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பாள்ல. அதாங்க இரிமா, சரவணா வருமா, சாப்பாடு ஏதாவது கொடுத்து விடுதேன், அவன் கூட வந்துடு அப்படின்னேன். மாரிக்கு தெரியுமா காய்ச்சல்னு? துளசியை பார்க்க போனானம்மா. ஆமாங்கத்த, மாறி தான் ஃபோன் போட்டு நம்ம மீனா வீட்டில் ஃபோன் போட்டான். அவன் சொல்லி தான் நானும் பூமாரியும் போனோம். அவன் போய் பார்க்கல போல, சாயந்தரம் எதுவும் போவானா இருக்கும், வேலை சொல்லி இருக்குல்ல, சாயந்தரம் போய் பார்ப்பான். அப்படியாம்மா? சரி சரி. அப்போ இட்லி ஊற்றி வை, இட்லியை கொடுத்து விடலாம்ல. துளசி 2 சாப்பிடுவா. இட்லியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு கொடு, பூண்டு சட்னி இருந்தால் கொஞ்சம் வச்சு கொடு, காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது. சரிங்கத்த, கொஞ்சம் இட்லியும் வச்சு பூண்டு சட்னியும் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த சரவணாவே வந்துட்டானே. ஐயா சரவணா, அன்னைக்கு காய்ச்சலாமே, போய் பார்த்துட்டு இல்லையா? ஆமா பார்த்தா, அண்ணன் சொல்லுச்சு. அதான் அண்ணியை பார்க்க தான் போகணும், துணியை மாத்திக்கிட்டு. ஐயா சரவணா, கொஞ்சம் இடியா இட்லியும் வச்சு கொஞ்சம் சட்னியும் வச்சு தாரேன், கொஞ்சம் அன்னி கொஞ்சம் கொடுத்துறேன். பூமாரி அங்கதான் இருக்கா, வரையில கூட்டிட்டு வந்துரு என்ன. பூமாரி அங்கேயே விட்டுட்டு இருந்தீங்க? ஆமையா, அவ துளசி ஒத்தில தானே இருக்கா. அவங்க அம்மா வந்து மாத்திரை எடுத்து வாங்க போனாலும் ஒத்தில இருக்கணும்ல. அதான் பூமாரினா பேச்சு துணைக்கு இருப்பாள்ல, அதான் அங்கே இருக்கா. சரி நான் இட்லியா இருக்கேன் என்ன. நல்ல வேலை, நேற்று இட்லி அரைச்ச மாவு மீன் இருந்து தண்ணிக்கு மேலே வச்சிருந்தனால புளிக்காம இருந்துச்சு. இந்த வம்பாலாம் போயிருக்கும். சரி போதும், அது எப்படியும் ஒரு 10-15 இட்லி வருது இல்ல, துளசிக்கோ அவ அம்மாளுக்கும் போதும். நல்ல வேலை மாவு இருந்தாலும் அவிச்சோம். இன்னும் நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா என்னன்னு கேட்க சொல்லணும். இருந்தாங்கன்னா மத்தியானத்துக்கு ஏதாவது சமையலுமே பொங்கி கொடுக்கணும். பாவம்ல, 1000 இருந்தாலும் நம்ம மருமம் இல்ல. மாறி போய் பார்த்தானோ என்னமோ, போன் போட்டு சொல்லணும். மீனாப்பிள்ளை வீட்டில் போய் போன் பண்ணி போய் பார்க்க சொல்லணும். அப்புறம் என்ன நினைப்பாக, மாப்பிள்ளை பையன் வந்து ஒரு 8 கூட பார்க்கல சொல்லுவாங்க. போய் பார்க்கட்டு பாவம்ல. என்னம்மா இட்லி எல்லாம் வேகுது போல இருக்குது, சட்னி என்ன பண்ணீங்க? ஏன்டா மருமகளுக்கு நான் தடப்படம் பண்ணுவேன், ஏன் உங்களுக்குலாம் பண்ண மாட்டேன்னா என்ன? நல்லா தான் பேசுவேன் சரவணா, வர வர அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன. இட்லி வச்சுருக்கேன், பூண்டு சட்னி வச்சு சொல்லிச்சு அத்தை. பூண்டு சட்னி தான் நல்லது உடம்புக்கு, ஏன்னா காய்ச்சலாக கிடக்காதுல்ல, பூண்டு சட்னி கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதான் கொஞ்சம் பூண்டு சட்னி வச்சு தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் என்ன. சரிம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்க. இந்த ஐயா தண்ணி சாப்பிட்டு போறியா? இட்லி வச்சுட்டேன், சாப்பிட்டு போறியா? நாளையிலேருந்து கொஞ்சம் மத்தியானம் வெள்ளத்தோடி வா என்னையா, கொஞ்சம் சாப்பாடு பண்ணி தரேன், கொஞ்சம் கொண்டு கொடு. துளசியும் சாப்பிட்டு அவங்க அம்மாவும் சாப்பிடுவாங்கல்ல, நம்ம பக்கத்தில் இருக்கனால இதெல்லாம் கொடுக்கலன்னு தப்பு இல்லையா என்ன. ஆமாம், இந்த துணியாக கொடுத்துட்டு போகிற, வேறு துணி எடுத்து கொடுத்துட்டு போ, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற, நல்ல துணியை கட்டிட்டு போ. போங்கம்மா அங்கிட்டு, ஆஸ்பத்திரிக்கு தானே, இந்த துணிக்கு என்ன நல்லா தானே இருக்குது, போயிட்டு வரணும். அந்த கைகளெல்லாம் கழுவணும், மேலேயே குளிச்சிடலாமான்னு பார்க்கேன். எனக்கு ரொம்ப வயலில் வேலை, மண்ணை நேத்தான் ஒரு சம்படு வெட்டி போட்டேன். இன்னைக்கு போய் பார்க்க மறுபடியும் அம்புட்டும் இது வயலில் வந்து விழுந்து கிடக்குது. மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதான் பெரியதாக இருக்குது. இருக்கட்டும் போதுமா. அடே போடா, வேறு துணிமணியா இல்லை வீட்டில், வேறு துணிமணியை கட்டிட்டு போ. அதுக்கு என்ன துவைக்க மாட்டேன் நான் சொல்லுதேன், துணிமணியை வேறு கொடுத்துட்டு போ. ஆஸ்பத்திரிக்கில் பெரிய ஆஸ்பத்திரிடா, நல்லபடியாக போயிட்டு வா. இந்த துணியாக கட்டிட்டு போவாக. இருக்கட்டும்மா போதும் போங்க. ஆமாம் இட்லி பார்சல் போட்டீங்களா என்ன, நேரம் ஆகுது? ஆமையா பார்சல் பண்ணிட்டேன், இந்தா இதை கொடுத்துருண்ணே. இலையில தான் நல்லா கட்டி வச்சுருக்கேன், நல்ல வாசமாக தான் இருக்கும். சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன் என்ன, வரல பூமாரியை கூட்டிகிட்டு வரேன். அண்ணன் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி அங்கே வர சொல்லுங்க. ஆமாடா, நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன், என்ன இருந்தாலும் ஒரு 8 போய் பார்க்கணும்ல. சரி நீ சொல்ல, அவன்கிட்ட போன்றதா நீ போட்டு சொல்லு, அண்ணன் அங்கிட்ட அப்படி வர சொல்லுண்ணே. சரிம்மா சரி, அப்போ நான் போயிட்டு வரேண்ணே. அண்ணி இப்போ எப்படி இருக்கு, உடம்புக்கு பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பூமாரி, நீ வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதுதான். பேசிட்டாவது இருக்கலாம்ல, பேசிட்டு இருந்தாலே காய்ச்சல் பறந்து போனது போல இருக்குது. ஜூஸ் ஏதாவது குடிக்குதியா? இல்லை இல்லை வேணாம் நீ, அப்படிதான் எங்கள் அப்பாவும் சொல்லும், காய்ச்சல் தலைவலி எது வந்தாலும் படுத்தே கிடக்கக்கூடாது, 4 வட்ட பேசணும், கலகலன்னு பேசி எடுத்து இருந்தா வந்திருக்க நோயும் பறந்து போகும்னு சொல்லுவார். பூமாரி, பூமாரி எப்போ வந்தா? வாங்க வாங்க பூமாரி. வாடா மதனு, எங்கிட்டடா போனேன்? காலையில் காய்ச்சல்னு ஃபோன் பண்ணது, இப்போ வர என்ன? இல்லைக்கா, நீ ஃபோன் பண்ணும்போது நான் திருநெல்வேலியில் இருந்தேன், அங்கே ஒரு வேலை விஷயமா போயிருந்தேனா, அப்போ நல்லா இருந்து, ஜாப்லாம் பிடிச்சிருக்கு, அதான் அங்கே பேசிகிட்டு இருக்கிறதா தான் ஃபோன் வந்துச்சு.
அது உடனே கட் பண்ண முடியல. அதான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி எடுத்து இது பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணிட்டு வர்றேன். அதான் வர டைம் ஆயிட்டுக்கா. உடம்புக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா? டைஃபாய்டுட்டாரா? ஆமாடா, டாக்டர் வந்தார், பார்த்துட்டு டைஃபாய்டு 2 நாள் இருக்கணும்ட்டாரு. ட்ரிப்ஸ் எல்லாம் காலையில் போட்டாங்க, பாதி ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு. அதான் சாப்பாட்டு நேரமா இப்போ தான் நர்ஸு கலத்தி விட்டுட்டு போனாங்க. பூமாரி, அப்போதே வந்துட்டீங்களா? அதானே, இன்னும் இங்கேருந்து நகருவியா? நகர மாட்டியே. ஆமாங்க, நான் வந்து மத்தியானம் வந்தேன், நானும் அம்மாவும் வந்தோம். அப்புறம் தான் அம்மா சாப்பாடு எடுக்க போச்சு, இன்னும் காங்கலை. அண்ணன் வரும், இப்போ எப்படியும் அண்ணன் கூட போயிடுவேன். அட போலாங்க, இருங்க. அதுக்கடையில் என்ன, ராத்திரி 9 மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் கொண்டு விடுறேங்க. கொண்டு விடுவ கண்டிப்பாக. ஐயோ இல்லைங்க, அண்ணன் வந்துடும். எப்படி நேரம் ஆனாலும் அண்ணன் வராட்டாலும் நான் போயிடுவேன். இங்கேருந்து ஒரு 2 ரோடு கழிஞ்சு எங்கள் வீடு தானே. வாங்களேன், வெளியே போய் ஜூஸ் எதாவது வாங்கி தரேன். ஸ்நாக்ஸ் ஜூஸ் ஏதாவது. எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல, நேரம் ஆகுதுல்ல, காஃபி டைம் முடிஞ்சு. காஃபி தான் குடிச்சிங்களா? காஃபி ஆமாம், அத்தை வாங்கி கொடுத்துட்டி குடித்தேன். இருக்கட்டுங்க, வேண்டாம். என்னங்க எது சொன்னாலும் வேண்டாம் வேண்டான்ட்டு. வட வாங்க, நான் வாங்கி தந்தா காஃபி குடிக்க மாட்டீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, காஃபியை தான் எத்தனை மட்டும் குடிக்கிறதுக்கு? நேரம் ஆயிடுச்சுல, வீட்டில் போய் சாப்பாடு டைம் வந்துருச்சுல, சாப்பிட வேண்டியதான். வேண்டாங்க காஃபியெல்லாம். சரி போயேன் பூமாரி, ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி சாப்பிடு. காஃபி குடிக்கட்ட என்ன, கட்லெட்டு, பப்ஸு, முறுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. வேணா போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வாயேன். ஏக்கா ஏக்கா கொஞ்சம் உள்ளுக்கா, ப்ளீஸ்க்கா. அப்படியே வெளியே கூட்டிட்டு போய் என் மனசில் உள்ள சொல்லிடுறேன். அடே கிறுக்கா, எந்தியா உளறிட்டு இருக்காத. இது ஆஸ்பத்திரி, அடக்கி வாசி. போ பூமாரி, அண்ணி தானே சொல்கிறேன். போ, அண்ணன் வந்தால் நான் சொல்லிக்கிறேன். இந்த பக்கத்தில் தான் கேண்டீன், போ ஏதாவது சாப்பிட்டு வாயேன், நேரம் ஆகுதுல்ல. இல்லை நீ வேண்டாமே, காஃபியெல்லாம் இப்போ தானே குடித்தேன், வயிறு ஒன்றும் பசிக்கல நீ. பரவாயில்லம்மா, போயிட்டு வா. எனக்கு டெஸ்ட் பண்ணாங்களே, அந்த சம்மரியும் வாங்கணும். அப்படி சம்மரியும் வாங்கிட்டு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க, போங்க. ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வாங்க பூமாரி, பயப்படாதீங்க, வாங்க. ஐயா எஸ் எஸ் ஜாலி. எப்படியாவது நீ மனசில் எவ்வளோ சொல்லியே ஆகணும் பூமாரிட்ட. அண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா என்ன? ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நீ சாப்பிடு. எனக்கு ஏதோ வாந்தி வரப்பலே இருக்குது, வேண்டாம். சரியா, நீ சாப்பிட்டுட்டு வா. அப்புறம் பூமாரி, வேற என்ன வேணும் சொல்லுங்க. காஃபி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கட்லெட், பப்ஸ் அந்த மாதிரி, பீஸா அந்த மாதிரி வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் மாதிரி தான் காப்பி குடிச்சேன், இப்போ இன்னொரு காப்பியா? இதுவே வயிறு அடைச்சிரும். பூமாரி, இந்த மாதிரி இல்ல. இப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. காலேஜ் போறீங்களோ? காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எந்த காலேஜ்? ஆமாங்க, காலேஜுக்கு போறீங்க. இன்னைக்கு பாதி வரலையா, அதான் மத்தியானமே வந்துட்டேன். நாளைல இருந்து முழு நேரம். காலேஜா நம்ம பக்கத்து ஊர்ல இருக்குல்ல, அங்கதான். அப்படியா, சரி சரி. ஆமா, காலேஜும் முக்கியம் தானே. படிச்சுக்கிட்டா ஜென்டர் நாளையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே. அது இல்லாம ஏதாவது வேலையிலையும் ஏறலாமே. பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப நாளாவே பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் கடவுளே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. என்னங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க, என்னது? அது சொல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. டேய் மதனி, நீ எப்பண்டா வந்த? காலையில போன் போட்டது இப்பதான் வர நேரம் கிடைச்சா உனக்கு? இன்னும் காப்பி குடிக்க இல்லையா? ஐயோ, இம்புட்டு நேரம் வராம தானமா இருந்த. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. எனக்கே நேரம் கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காது. இன்னைக்குதான் கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏம்மா இப்படி பண்ணுத? என்னடா உனக்குள்ளே முணங்கிட்டு இருக்க? என்ன எப்ப வந்தேன்னு கேட்டேன், அதுக்கு இவ்வளவு யோசிக்க? ஆமா, வந்தேன் இப்பதான். அதான் காப்பி குடிக்கலாமேன்னு பூமாரியை கூட்டிட்டு வந்தேன். நீ காப்பி குடிக்கியா? பூமாரி, உனக்கு சாப்பிட சிப்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? சாப்பிடுறியா? ஐயோ எதுவும் வேணாங்க, அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட வேண்டான்னு. அவங்கதான் கேட்கல, வாங்க வாங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வேணாங்க, அண்ணி ஒத்தையில இருக்கும்ல, போகுமா? பத்தியாடா பூமாரி, எம்புட்டு நல்ல பிள்ளையா இருக்கா. அண்ணி ஒத்தையில இருப்பா, வான்னு கூப்பிடுது. இப்படி இந்த காலத்துல ஏதாவது பிள்ளைய உண்டா என்ன? பேச விடாம கெடுத்துக்கிட்டு பஞ்சு டைலாக் வர. போமா போ, அங்கிட்டு அக்கா ஒத்தையில இருப்பா, போங்க அங்க. அந்தால இவனுக்கு என்ன எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான்?
சரி நாங்க போறோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா வாங்கிட்டு வா. வா பூமாரி போலாம். யாரு பார்க்க வரணுமோ அவங்க பார்க்க வர்றது இல்ல. வீட்டுல மீதி எல்லாரும் வந்தாக. இப்பதான் சாருக்கு நேரம் கிடைச்சதோ ஒய்ஃப பாக்குறதுக்கு. இல்ல துளசி, திருநெல்வேலி வர போயிருந்தேன். சரி அம்மா வராக இல்ல, சாயந்தரம் போய் பார்க்கலாம்ல இருந்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்ட வராக. நம்ம வீடு கட்டிட்டு இருக்குல்ல, அங்க யாருந்தாலும் வேலை முடிஞ்சது. டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க, ஊசி எல்லாம் முடிஞ்சது. அதான் ஒரு ஆள் அங்க நிக்கவும் செய்யணும். அங்கதான் நின்னேன் கொஞ்ச நேரம். அப்புறம் திருநெல்வேலி வர போக வேண்டியிருந்தா அங்கேயும் போயிட்டு நேரம் ஒன்னாம பார்க்க வரேன். தப்பாவது எடுத்துக்காத துளசி. என்னை விட உங்களுக்கு திருநெல்வேலி முக்கியமா போச்சு அப்படிதானே? என்ன நீங்க பாத்துட்டு போகல இல்ல? ஆனாலும் நான் என்ன எப்பவுமே உடம்பு முடியாம கிடக்கேன். இன்னைக்கு என்னமோ உடம்பு முடியாம ஆயிடுச்சு வந்த இடத்துல. எட்டி பாக்கலாம்ல வந்து. சரி துளசி, பாக்காதது தப்புதான், மன்னிச்சுக்க. என்ன நம்ம வீடு வேலை முடிஞ்சிருச்சு இடத்துல. அப்படியா? என்னங்க அந்த வீட்டுக்கு துளசி மாறி இல்லம்னு போடுவீங்களா பிளீஸ்ங்க? எப்ப பால் காய்ச்சணும்? நான் வந்தா பால் காய்ச்சணும் சொல்லிட்டேன். ஐயோ, இவ்வளவு எப்படி நான் சமாளிக்க போறேன் எனக்கே தெரியலையே. வீட இவதான் பால் காய்ச்சணுங்க. அங்க என்னடா அப்பத்தா பூமாரி வச்சு பால் காய்க்கணும்னு சொல்லுது. என்னத்த சொல்ல. சரி இப்போதைக்கு எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். அப்புறம் உள்ளதை அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நான் பதில் கேட்டா எங்கேயோ பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பால் காய்ச்சணும் சொல்லிட்டேன். நம்ம வீடு அது. சரி ராசி, அதுக்கு என்ன, உன் உடம்பு சரியாகட்டு என்ன, அதுக்கப்புறம் பால் காய்ச்சதை பத்தி பேசலாம். டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொல்லுவாரு? ஏதோ டைஃபாய்டு காய்ச்சலாமா, 2 நாள் இங்கே தான் இருக்கணுமா, 2 நாள் ட்ரிப்ஸ் போடுவாங்க போல, சரியா போகுன்னாரு. என்ன டைஃபாய்டா? டைஃபாய்டு காய்ச்சல் சொன்னாரு? எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? டைஃபாய்டுலாம் இந்த காலத்தில் சகஜம். எப்படி 2-3 நாளில் சரியாக போகும். ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிதான். நான் உன்னதான் நேராக பார்க்க வந்தேன். இனிதான் வீட்டுக்கு போகணும். ஐயோ டைஃபாய்டா? ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? என்ன நீ எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நீ இங்கே தான் இருக்கியானே? அம்மா ஃபோன் போட்டு சொல்லிச்சு. உனக்கு ஃபோன் போடணும்னு தான் இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொடுந்தேனாரே. ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, 2 நாளில் சரியாயிருன்னு இருக்காங்க. பார்ப்போம். அம்மா இட்லியை வச்சு கொடுத்து விட்டாங்க. அம்மா பூமாரி இங்கே தானே இருக்கா? பூமாரி இங்கே என்னது? அம்மா இட்லி வச்சு கொடுத்தாங்களா? பூமாரியா? பூமாரி அந்த அங்கே கேன்டீன் போனா காஃபி ஏதோ குடிக்கிறதுக்கு. பூமாரி இங்கே நிற்குதா? ஆமாங்க, மத்தியானம் அத்தை வந்தாங்கல்ல, அதான் அத்தை கூட வந்தா. அப்போ அத்தை தான் சொல்லிச்சு, இரி அண்ணன் சாயந்தரம் வரும்போது அண்ணன் கூட வான்னு சொல்லிச்சு. அப்போ எனக்கும் பேசிட்டு உனக்கு ஆள் இல்லையா, அதான் இம்மட்டு நேரம் பேசிட்டு தான் இருந்தா. இப்போ தான் காஃபி எதுவும் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. உடம்ப பார்த்துடுங்க நீ. நிச்சயம் முடிஞ்சு இப்போ தான் 1 வாரம் ஆச்சு. இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. உடம்ப பார்த்துடுங்க என்ன? சரிங்க. உட்காருங்கம்மா, ஏன் 2 பேரும் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்லை இருக்கட்டு, பரவாயில்ல. சரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நான் பூமாரியை பார்த்துட்டு வரேன். பரவாயில்ல நில்லுடா, பேசுறதுக்கு எனக்கு இருக்குது, நில்லு. இல்லைண்ணே, நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, பூமாரியை பார்த்துட்டு வரேன். இவன் ஒருத்தன் ஒன்றாவும் கேட்க மாட்டான்.